ஜெபிக்கலாம். மகாவனங்கள் வெற்றி எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையின் தேவனை துதிக்கிறோம், போற்றுகிறோம். வானத்தையும் படைத்து அவர்களை சர்வசனையும் உண்டாக்கி பூமியையும் படைத்து மனிதராக எங்களையும் படைத்து எங்கள் மீது அளவற்ற அன்பை நடி செலுத்துகிறோம். தேவரீர் பாவியான எங்கள் மீது இரக்கமா இருந்து கிருமையா இருந்து உடைய வார்த்தைகள் இடத்துல பேசி சத்தியங்களை புரிந்து கொள்ள தேவரின் கொடுத்த வாய்ப்புகள் நடி செலுத்துகிறோம். இடத்துல பேசப்படுற வார்த்தையும் எங்கள் வாயின் வார்த்தையும் எங்கள் எழுதியத்தின் தியானம் நமக்கு பெரியதே இருப்பதாக. வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதான் ஆசீர்வாதிங்க. வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளும் கூட உடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன் பிறகு நடக்க உதவி செய்யும்படியாக இந்த நேரத்தில் இந்த ஒரு விண்ணப்பத்தை எங்கள் ரட்சகர் மீட்புறமாக இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாளுக்குரிய ஒரு பரலோக மன்னாவை நம்ம வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, அக்டோபர் 8 இன்று நாளுக்குரிய பரலோக மன்னா. ஒரு நிமிஷம். ஓகே, மோசம் போகாதிருங்கள். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:7 மற்றும் 8. அந்த சகோதர சகோதரிகளை தேவனுடைய ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, மோசம் போகாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வழியில தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மோசம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விளக்கத்தை நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். சோ தேவன் அந்த இடத்துல நமக்கு பேசப்படுற விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, முதலாவது தன்னலம் அநீதி முதலான மாம்ச இச்சைகளை நாம் நம்முடைய இருதயங்களிலே விதைத்தோமானால் இது நாளுக்கு நாள் அதிகமாகி கேட்டுக்கு வழிநடத்தி அழிவுக்குள்ளாக்கும். இதுவே இரண்டாம் மரணம். இதற்கு மாறாக ஆவியில மாம்ச இச்சைகளை எதிர்த்து ஆவின் நற்குணம் லட்சணங்களை விதைத்தால் இவைகள் நற்கனிகளை தந்து புதிய சிந்தையுடன் ஜீவன் கொடுப்படுத்தும். ஆவியின் நடத்துதலால் நற்குணங்கள் பெருகி தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பேரில் விசுவாசத்தை பலப்படுத்தி தேவராஜ்யத்திலே பங்கு பெற தகுதியுள்ளவர்களாக்கும். கலாத்தியர் 3:5 முதல் 21. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை நாம் கவனிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை இங்க கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், நம்ம எண்ணத்தை விதைக்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல மோசம் போகாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா நம்ம பார்க்கிறோம் சில இடங்கள்ல நம்ம இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது யாரோ ஒருத்தங்க நமக்கு ஒரு 22 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துருங்க, அந்த 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு யாரோ சொல்றாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஒரு 2 லட்சம் ரூபாய் வருமே அப்படிங்கிற ஒரு 2 லட்சம் யூஎஸ்டி ஏதோ வருதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு அந்த 25,000 ரூபாய் சில இடத்துல கட்டிடுறோம். சில கட்டிடுவாங்கன்னா உலகத்துல நடக்கிற விஷயம் இது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துல அதை கட்டி அதுக்கப்புறம் இதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காது. இப்ப இந்த விஷயத்தை ஏன் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அன்பான சரஸ்வரியில இதுல காணக்கூடிய விஷயம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒண்ணு கொடுத்து ஏதோ ஒண்ணு அடையுங்கிற எண்ணத்துல நம்ம செய்யறோம். ஆனா கண்டிப்பா அது நம்ம கிடைக்கிறது இல்ல. இங்க கூட வசனம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. மாம்சத்துல நம்ம விதைச்சிட்டு நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, ஆவியில நம்ம அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நிச்சயமாக நமக்கு கிடைக்காத ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தேவனுடைய பிள்ளைகள் மறக்கக்கூடாது. அதே நேரத்துல இந்த ஒரு மாம்சத்துல விதைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நம்ம இங்க
இதற்கு வேற ஒரு டிரான்ஸ்லேஷன். அது நான் எல்லாமே என்னுடைய பிபிடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அது வரல. அது ஃபோன்ல இருக்கு. ஓகே. சரி. அப்ப இந்த ஒரு மாம்சத்துக்கென்று விதைப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிய நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப அருமையாக வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல அது எப்படி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் மாம்ச சுயநல அநீதியான ஆசைகள் நம் இருதயங்களிலும், வாழ்க்கையிலும் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் மாம்சத்திற்கென்று விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப மாம்சத்திற்கென்று விதைப்பது என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்பல்லாம் அந்த சுயநலம், அநித்தியமான ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ, இதெல்லாம் நம்ம செய்றோமோ, இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மாம்சத்துக்கென்று நம்ம விதைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்த அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்பான சகோதரிகள், இப்ப மாம்சத்துக்கென்று விதைப்பது என்னக்கூடியது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள். இதுதான் என்ன இருக்குன்னா, இந்த மாம்சத்துக்கென்று விதைக்கத இங்க அடையாளப்படுத்திட்டு இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு விதைய நம்ம விதைச்சுட்டு நம்ம என்ன எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, நல்ல ஒரு கனிகள நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப நம்ம விதைச்சது வந்து தவறான ஒரு விதை. அப்ப வந்திருக்கிற பலன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தவறான ஒரு பலன் தான் வந்திருக்கு. பட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நன்மையான பலன் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறது தவறாயிடும். ஏன்னு பார்க்கும்போது, இதனுடைய நிலைமைகள், இதனுடைய முடிவு என்னன்னு பார்க்கும்போது, அது 2ஆம் மரணம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. செகண்ட் டெத் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் அப்ப அந்த விதை அப்படின்னா, இங்க வந்து நம்ப நல்லா தெளிவா பேசிட்டாங்க. நம்முடைய தாட்ஸ், நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆலோசனைகள். என்ன ஒரு விஷயத்த நம்ம விதைக்கிறோம்? எந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம்? இல்லையா? செயல்முறைப்படுத்த நம்ம எத நம்ம திங்க் பண்றோமோ, அது எல்லாமே இந்த இடத்துல விதை அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகையால நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு விதைய நம்ம விதைச்சுட்டு நம்ம நல்ல விஷயங்கள நம்ம எதிர்பார்க்க முடியாது. மாறாக அடுத்து நம்ம பார்க்கிறோம். இதற்கு மாறாக ஆவியிலே மாம்ச இச்சைகளை எதிர்த்து ஆவியின் நற்குணங்கள், லட்சணங்களை விதைத்தால் இவைகள் நற்கனிகளை தந்து புதிய சிந்தையுடன் ஜீவனுக்குட்படுத்தும். அதுக்கு பதிலாக நல்ல நல்ல கனிகளை, நல்ல விதைகளை விதைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. கனிகள் அப்படின்னு சொல்லும்போது அதோட எண்டு தான். அதோடைய முடிவு தான் கனியா இருக்க போகுது. ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, விதைய தான் நம்ம இந்த இடத்துல விதைக்க அ செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த விதைகள் சொல்லும்போது சிந்தனை, தாட்ஸ். பாருங்க நமக்கு எல்லார்ட்டயுமே நெறைய விதைகள் இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த விதைகள விதைக்காம தான் வச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன அந்த விதைகள் சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தைகள். நெறைய பேர் நெறைய விஷயங்கள கேட்கிறோம், சத்தியம் கேட்கிறோம், எல்லாம் உணர்ந்துக்கிறோம். பட் என்ன பண்றதில்ல, அத விதைக்கிறது இல்ல. இல்லீங்களா? மைண்ட்ல இருக்கும் நெறைய விஷயம். விதைக்கிறது இல்ல. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, கேட்கிறோம். அத செயல்முறைப்படுத்த ஒருபோதும் என்ன பண்றதில்ல. நம்ம நினைக்கிறது இல்ல. மனசுல ஸ்டோரேஜ் இருக்கும் அவ்வளவுதான். எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியும். எல்லா கேரக்டர் பத்தி தெரியும். எல்லா நாலேட்ஜ் பத்தி தெரியும். பட் அதோட டெவலப்மென்ட் பார்க்கும்போது, அந்த டெவலப்மென்ட் நம்மள்ட்ட இருக்காது. அதோட ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம என்ன பண்றது? அது வந்துட்டு அ கேட்டு வச்சிருக்கோமே தவிர, அந்த சிந்தனைகள சேகரிக்கிறோமே தவிர, அத விதைச்சு, அது கனியா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல யோசிக்கிறதே இல்ல. இல்லையா? ஆகையால் நம்மளுடைய தொடர்ச்சிய பார்க்கும்போது, ஆவியின் நடத்துதலால் நற்குணங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பேரிலே விசுவாசத்தை பலப்படுத்தி, தேவ ராஜ்யத்தில பங்கு பெற தகுதியுள்ளவளாக்கும். அப்ப அந்த ஒரு என்ன சொல்லலாம்? தேவனுடைய ஒரு நடத்துதல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல தேவன் அத நமக்கு குடுத்துட்டு இருக்கார். நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நம்மள்ட்ட நல்ல குணலட்சணத்த உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, இன்னைக்கு நெறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தியத்த வளரணும்னு யோசிப்போம். ஆனா, அந்த ஒரு எண்ணம் எப்படிதான் இருக்குன்னு பார்க்கும்போது, அதுக்காக எடுக்கிற முயற்சிகள் இருக்காது. தேவனுக்காக நான் வளரணும், தேவனுக்காக நான் பிரயாசம் எடுக்கணும். இல்லையா? நெறைய பேருக்கு அந்த சீட் இருக்கும். ஆனா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அத விதைக்க மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்காக அத விதைக்க மாட்டாங்க. வேதத்த வாசிக்கணும் அப்படிங்கிற நீங்க நல்லா வேதத்த வாசிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக தேவனுக்காக சத்தியங்கள கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ என்னைக்கோ ஒரு டைம்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? விதைச்சிருக்கீங்க. அந்த விதை எப்படிப்பட்ட விதையா இருக்குன்னு பார்க்கும்போது, நல்ல விதையா இருந்திருக்கு. அதனால தான் இந்த வேலைகள நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கடைசியில நமக்கு ஒரு கனி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கனி எத பேஸ் பண்ணியிருக்கும்னா, நம்ம என்னைக்கோ ஒரு டைம் அத விதைச்சிருப்போம். நல்ல விதைகள விதைச்சிருப்போம். நம்மள்ட்ட அன்பு வந்திருக்கு அப்படின்னா, நம்ம அன்புக்காக விதைச்சு ரொம்ப பிரயாசப்பட்டு அத வளர வச்சிருக்கோம். கனிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். கனிங்கிறது வந்துட்டு அது சேஞ்ச் ஆகாத ஒண்ணு. இல்லீங்களா? கம்ப்ளீட் டெவலப்டு ப்ராசஸ். அப்ப விதைங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, அதோடைய பிகினிங். அது அந்த கனி வர்றதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு. அத நம்ம அ பார்க்கும்போது கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 16லிருந்து
3 வசனங்கள் வந்து கடைசியில கோட் பண்றார். சோ அந்த 5ஆம் அதிகாரம் 14 23 வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வந்துட்டு ஆவியின் கனிகளையும் மாம்ச கனிகளும் என்ன இருக்கு அங்க? அங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆவியின் கனிகள்ல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாம்ச கனிகள கூட நம்ம பார்க்கலாம். சோ மாம்ச கனிகள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த மாம்சம் அந்த கலாத்தில வரக்கூடிய அந்த சாப்டர்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, மாம்ச கனிகள் எத பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம விதைச்ச அந்த விதைய பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம என்னைக்கோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்போம், நம்மள்ட்ட கோபம் ரொம்ப அதிகமா காணப்படுதுன்னா, அந்த ஒரு விதைய நம்ம விதைச்சுட்டு இருக்கோம். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாருங்க அந்த இடத்துல கடைசியாக சொல்லப்படுற அந்த பகுதி, ஆவியின் நடத்துதலால் நற்குணங்கள் பெருகி, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பேரில் விசுவாசத்தை பலப்படுத்தி, தேவராஜ்யத்தில பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில நம்ம கேட்கும்போது, நெறைய டைம்ல நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட காணப்படுற அந்த ஒரு கெட்ட விஷயங்கள நம்ம வந்து எடுத்து போடணும்னு நினைக்கும்போது ரொம்ப எப்படி திங்க் பண்ணுவோம், அத நம்ம கம்ப்ளீட்டா எடுத்து பிச்சு போட்டுறலாம். ஒரு மரம் கெட்ட மரம் வளர்ந்துட்டு இருக்குது. அது வேண்டாம், அத பிச்சு போட்டுறலாம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதுக்கு பதிலாக நல்ல குணநலட்சணங்கள வளர்க்கும்போது, நல்ல விதைகள நீங்க போட்டீங்கன்னா, அந்த விதைகள் என்ன இருக்கும்? வளர்ந்து அது அந்த கெட்ட விஷயங்கள் வளர்றதுக்கு, கெட்ட காரியங்கள் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் அந்த நல்ல குணங்களையும், நல்ல குணலட்சணங்களையும் நாம் வளர்த்துக் கொள்ள, நாம் சிந்திக்க, நாம் யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் இங்க வசனம் கடைசில என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோசம் போகாதீங்க. மோசம் போகாதீங்கங்கிறது நம்ம நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒரு எண்ணத்துல இருந்துபுட்டு, நாளைக்கு வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர் நம்ம டெவலப் பண்ணிடுவோம். நம்ம கிறிஸ்துவின் சாயலா மாறிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருந்துட்டு, கடைசி வரைக்கும் அந்த ஒரு கிறிஸ்துவின் சாயலுக்குரிய எந்த விஷயமும் நம்ம செய்யாம இருக்கும்போது, அதோடைய விளைவு வந்து ரொம்ப அ மோசமா இருக்கும். இல்லைங்களா? சோ நம்ம கடைசில நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பே இல்ல. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு மன்னாவை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆ ஜாக்கிரதையாக மோசம் போகாதபடிக்கு என்ன பண்ணலாம்? நம்ம என்ன விதைக்கிறோமோ, அத அறுக்க போறோம் அப்படிங்கிற மனப்போக்கத்தை உடையவர்களாக, நம்ம மாம்சத்துக்கென்று விதைத்து, நம்ம என்ன பண்ணலாம்? ஆவிக்குரிய விஷயத்த எதிர்பார்க்காதபடிக்கு, ஆவிக்குரிய காரியங்கள விதைத்து, நம்ம ஆவிக்குரிய குணலட்சணம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிஷம். Recording in progress. ஓகே. நம்ம இன்னைக்குடைய கேரக்டர் டெவலப்மென்ட்க்கு போகலாம். சோ இன்னைக்குடைய கேரக்டர் டெவலப்மென்ட் ரொம்ப ஆ இன்னைக்கு மன்னாவுக்கு இசைவான ஒரு பகுதிய தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லைங்களா? நேற்றைய தினத்துல நம்ம எத்தனாவது கேள்விய பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? எத்தனாவது கேள்விய பார்த்தோம் நேத்து? ம். சொல்லுங்க எத்தனாவது கேள்வி பார்த்தோம்? 18. ஓகே. 18வது கேள்விய பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இன்றைய நாள் ஓகே. ஓகே. சோ இன்றைய நாள் 19வது ஒரு கேள்வியா இருக்கு. அத நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன்ல கூட. மனசாட்சியின் இருதயத்திற்கும், பரிசுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு பகுதிய நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்பவுமே நம்ம பார்த்த வண்ணமாக நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆலோசனை அப்படிங்கிற ஒரு பகுதிய நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். தொடர்ச்சியாக அதே ஒரு பகுதிக்கு இசைவான ஒரு கேள்விதான் அந்த இடத்துல இருக்கு. மனசாட்சிக்கும், இருதயத்தின் பரிசுத்தத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிற பகுதிய இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம கவனிக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பக்கம் பரிசுத்தம் இருக்கு. அதே நேரத்துல மனசாட்சி இருக்கு. நெறைய டைம்ல நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க நெறைய பேரு. என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, மனசாட்சி அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, நல்ல மனசாட்சி என்ட்ட நல்ல மனசாட்சி இருக்கு. என் மனசாட்சி சொல்றத நான் கேட்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல அன்பான சகோதரர்களே, இந்த இடத்துல இந்த ஒரு பகுதி நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ தேவன் வந்து அவருடைய வார்த்தைகள பார்க்கும்போது, அவர் நமக்கு குடுத்திருக்க அந்த வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும், அவர் நமக்கு செய்த அநேக நல்ல காரியங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்கும்போது, நம்ம அவருடைய அன்புல வளரணும், அவருடைய சாயல்ல வளரணுங்கிற நோக்கத்துல குடுத்துட்டு இருக்காரு. தேவனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது, தேவன் குடுத்துட்டு இருக்க அனைத்து நன்மையான காரியங்களும் கிறிஸ்துவின் சாயல்ல, அதாவது தேவனுடைய அன்புல நம்ம என்ன இருக்கணும்? வளரணும். அந்த அன்புல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பிரதர் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல, ஃபர்ஸ்ட் படத்துல பேசிட்டு இருக்காரு. பிலிப்பியன்ஸ் 2:7, 3:5ல பேசிட்டு இருக்கோம். அப்ப தேவனுடைய குணலட்சணத்துல நம்ம வந்து டெவலப் ஆகணும். அது மட்டும் இல்ல, அப்ப இந்த ஒரு
எண்ணம் வந்து என்னன்னு பார்க்கும் அப்படின்னா, தேவனுடைய விஷயங்களை கண்டுபிடிச்சு, தெய்வீக காரியங்களை நம்ம உணர்ந்து, அதை பின்பற்றுவோம். அது மட்டும் இல்லாமல், சாத்தானுடைய விஷயங்கள் எதுவா இருக்குதோ, அதுக்கு நம்ம ஆப்போசிட்டா நிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல காணப்படக்கூடிய ஒரு காரியமா அந்த இடத்துல இருக்கு. இல்லைங்களா? அப்ப சாத்தானுடைய ஒரு போதனை பார்க்கும்போது, அவனுடைய ஒரு தவறான ஒரு திட்டத்திற்கும், பிளானுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆப்போசிட்டா நிக்கணும். இப்ப இதெல்லாம் யார் டிசைட் பண்றது அப்படின்னா, இதெல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது நம்முடைய மனசா இருக்குது. இப்ப நம்முடைய மனசு அத டிசைட் பண்ணணும். நம்முடைய இருதயம் டிசைட் பண்ணணும். நம்ம இருதயம் வந்துட்டு நன்மையானத தேடணும் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நம்ம இருதயம் அல்லது நம்ம மனசுக்கு நன்மை இன்னதென்று நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா அத நம்ம கண்டுபிடிக்க அத அத பின்பற்ற முடியாது. பாருங்க அந்த இடத்துல நம்ம கவனிக்கும்போது, இப்படிப்பட்ட அன்பு நமக்குள் வளர்ச்சி அடைய வேண்டுமானால், அதாவது ஆண்டவர் நம்மேல் காட்டின அன்பின் அளவிலும், சாத்தானின் சுயநலத்திற்கும், அவருடைய சட்டதிட்டங்களுக்கு முற்றிலும் எதிராகவும், அவருடைய அன்பின் பிரமாணங்களும் வளர வேண்டும். ஏனென்றால் என்றால் முதலிலே சுத்த இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப பாருங்க சாத்தானுடைய விஷயங்கள நம்ம எதிர்த்து, அதுக்கு ஆப்போசிட்டா நிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மள்ட்ட என்ன மாதிரி இருதயம் காணப்பட வேண்டியதா இருக்குன்னா, சுத்த இருதயம். அப்ப இந்த சுத்த இருதயம் நம்ம காணப்படும்னு சொல்லும்போது, அந்த சுத்த இருதயத்தை வளர்த்துக்கொள்ள நல்ல ஒரு மனசாட்சி நம்மள்ட்ட காணப்படணும். ஒரு மனசாட்சின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2 விதமான மனசாட்சிய பத்தி பிரதர் பேசிட்டு இருக்காரு. ஒரு மனசாட்சி என்னன்னு பார்க்கும்போது, அது சுத்தமான மனசாட்சி. இன்னொரு மனசாட்சி என்ன அப்டின்னா, அது கெட்ட மனசாட்சி. ஒரு நல்ல மனசாட்சி, இன்னும் கெட்ட மனசாட்சி. நெறைய பேர் மனசாட்சினாலே உடனே என்ன நெனைக்கிறாங்க? ஒரு நல்லது தான் நெனைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. மனசாட்சியில 2 பகுதி இருக்கு. ஒண்ணு நல்ல மனசாட்சி இருக்கு. இன்னொன்னு கெட்ட மனசாட்சி இருக்கு. இப்ப இந்த நல்ல மனசாட்சி இல்லீங்களா? நல்ல மனசாட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதரிகளே, அது நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது மூலியமாக அந்த நல்ல மனசாட்சி வெளிப்படக்கூடியதா இருக்கு. இந்த கெட்ட மனசாட்சி எப்படி இருக்குன்னா, அது மாம்சீகமான சிந்தைய உட்பட்டதா இருக்கு. அப்ப இந்த கெட்ட மனசாட்சி உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விழுந்து போன நிலைமையில, அன்னைக்கு அந்த மனசாட்சிங்கும்போது தேவனுடைய குரல், தேவனுடைய வாய்ஸ். அப்ப தேவனுடைய வாய்ஸ் இன்னைக்கு எல்லார்ட்டயும் அது காணப்படுதா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு உலகத்தார் வந்து என் மனசாட்சி, என் மனசு சொன்னபடி நான் கேட்டு நடக்கிறேன். அது நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவன் மனசு வந்துட்டு எவ்வளவு கரெக்ட்டா இருக்கு, எவ்வளவு கெட்டு போயிருக்கு, எவ்வளவு விழிச்சுல, எவ்வளவு அந்த மனிதன் வந்து கீழ போயிருக்கிறா, டிகிரேட் ஆயிருக்காங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய மனசாட்சி ரொம்ப சுத்தமா இருக்கு. ஏன்னா இந்த 6000 வருஷம் காலமாக மனுஷனுடைய மனசாட்சி வீழ்ச்சியின் நிமித்தமாக அவ என்ன பண்ணியிருக்கா? கெட்டு போயிருக்கிறா. இப்போ அவன் மனசாட்சியின் குரல வந்து நல்ல குரல்ன்னு நினைக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா நினைக்க முடியாது. இப்ப தேவனுடைய பிள்ளைகள், இந்த சுத்தமான மனசாட்சி எப்படி வரும் அப்படின்னா, தேவனுடைய வசனம் அவங்களுக்கு போக போக, அந்த வசனம் அந்த மனசோட இணைய, மனசாட்சியா என்ன ஆகும்? அது மாறிட்டு இருக்கு. அதாவது நல்ல ஒரு மனசாட்சி அது மாறிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைங்க இந்த வசனத்தோட நம்ம சேர்ந்து செய்யப்படக்கூடிய விஷயம் தான், அந்த ஒரு நல்ல மனசாட்சி. அதுக்கு தான் சகோதரி இந்த மனசாட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. சோ ஒரு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் குடுக்குறாருன்னு பார்க்கும்போது, ஒரு வாட்ச் இத நீங்க 6த் வால்யூம்ல கூட படிச்சிருக்கலாம். அப்ப அந்த வாட்ச் என்ன எக்ஸாம்பிள்ன்னு பார்க்கும்போது, இந்த வாட்ச்ல இருக்கிற வெளியல அந்த டைம் வந்து கரெக்ட்டா நடக்கணும் அப்டின்னா, கரெக்ட்டா இயங்கிட்டு இருக்கும் அப்டின்னா, அத பேஸ் பண்ணி எதுதான் இருக்குன்னா, அந்த ஒரு ஸ்ப்ரிங் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா, அது கரெக்ட்டா அது என்ன இருக்கணும், அது வேலை செஞ்சா மட்டுமே, அது கரெக்ட்டா இருந்தா மட்டுமே, இந்த டைம் வந்து கரெக்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அது எப்படி சொல்லலாம் அப்டின்னா, பார்க்கணும் அன்பான சகோதரிகளே, ஒரு நாளைக்கு நம்முடைய வாட்ச் வந்து 24 மணி நேரம் தான் ஓடணும். அதுதான் கரெக்ட்டான டைம். ஒருவேள நம்முடைய வாட்ச் ஒரு நாளைக்கு 23 ஹவர்க்குள்ள அந்த டைம் முடிச்சிருச்சு அப்டின்னா, வாட்ச் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த முள்ளு ஓடிட்டு தான் இருக்கு. பட் அந்த ஸ்ப்ரிங் என்ன இல்ல. கரெக்ட்டா இல்ல. அது கரெக்ட்டான செகண்ட்ஸ வந்துட்டு மூவ் பண்ணிட்டு இல்ல. இல்ல அதே ஒரு நாள் முடியறதுக்கு 25 மணி நேரம் அந்த வாட்ச் ஓடுதுக்குன்னா, அப்டின்னா என்ன அர்த்தம்? அப்டின்னா அந்த அந்த வாட்ச்சோட ஸ்ப்ரிங் சிஸ்டம் பாருங்க. அதிகமானாலும் தப்பு, குறைஞ்சினாலும் தப்பு. இப்ப 23 ஹவர்ன்னு சொல்லும்போது என்ன அப்டின்னா, ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். 25 ஹவர் நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு அப்டின்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுமா இருக்கு, ஃபர்ஸ்ட்டு அத சரி செய்ய வேண்டியதா இருக்கு. இதான் என்னன்னு பார்க்கும்போது, நம்முடைய மனசாட்சிக்கு பிரதர் இங்க கம்பேர் பண்றாரு. அப்ப அந்த மனசாட்சின்னு சொல்லக்கூடிய விஷயம், நமக்குள்ள எதை சார்ந்திருக்கணும்னு பார்க்கும்போது, தேவனுடைய வசனங்களையும், சத்தியங்களும் சார்ந்திருக்கக்கூடியதா இருக்கு. நெறைய டைம்ல நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இது சரியா தோணுது பிரதர். நான் இத செஞ்சுடுறேன். எனக்கு இது தோணுச்சு. எனக்கு என் பார்வையில தப்பில்ல. பாருங்க இந்த உலகத்துல வந்துட்டு சில தவறுகள செஞ்சுட்டு, எனக்கு அது தோணுச்சு நான் செஞ்சுட்டேன்.
எனக்கு ஒண்ணும் தப்பா தோன்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அது தப்பு. இப்ப அந்த மாதிரி மனசாட்சி நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அது சுத்த மனசாட்சியா இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருந்துட்டு அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசாட்சிய தேவனுடைய வசனத்தோடு ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அத சரிபார்க்க வேண்டியதா கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போது மட்டுமே என்ன இருக்குன்னா, அந்த ஒரு என்ன சொல்லலாம்? நம்முடைய மனசாட்சி ஒரு சுத்தமான மனசாட்சியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தொடர்ச்சியா நம்ம இங்க பார்க்கிறோம். அதான் அந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொருடைய மனசாட்சியின் மணி நேரங்கள் சரியாக குறிக்கப்பட்டிருக்கும் கடிகாரத்தைப் போல இருக்கிறது. ஆனால் அது சரியான நேரத்தை காட்டுவதற்கு அதற்குள் இருக்கும் முக்கிய வில்லிசையை முதலிலே ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும். அதாவது அந்த கடிகாரம் சரியாக ஓடுவதற்கு அதற்கு இருக்கும் வில்லிசையை அந்த மெயின் ஸ்ப்ரிங் சரியாக ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிற பகுதி இங்க பேசிட்டு இருக்காங்க. அதே போல தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள அன்பின் பிரமாணத்தோடு இசைவாக இருக்கும் புதிய பரிசுத்தமான சிந்தனைகளை நாம் அனுமதித்தால் நம்மை நன்மை இன்னதென்று தீமை இன்னதென்று சரியாக உணர்த்தப்படும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனநிலை சுத்தமான, அசுத்தமான விஷயங்கள் என்ன பண்ணுமா இருக்குன்னா, அந்த தேவனுடைய வார்த்தைகள நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கரெக்ட்டான ஒரு வழியில நம்ம கற்றுக்கொள்ளும்போது, நம்ம மனசாட்சியும் சுத்தமா இருக்கும். நம்ம இருதயம் கூட சுத்தமா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த சுத்தமான இருதயம் தான் சுத்தமான மனசாட்சியா இருக்கு. அந்த சுத்தமான மனசாட்சிங்கிறது சுத்தமான வசனத்தை சார்ந்திருக்கு. தேவனுடைய சத்தியங்களை சார்ந்திருக்கு. தேவனுடைய சத்தியங்கள எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அந்த சத்தியங்களை நம்மனால அதாவது சுத்தமான மனசாட்சிய நம்மனால உருவாக்கிக் கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள் இத நம்ம மனதில வைத்து, அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த கேள்விய நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, என்ன கவனிச்சோம்? மனசாட்சிக்கும் சுத்தமான இதயத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பகுதியை பார்த்தோம். ஆகையால் சத்தியத்தின்படி, சத்திய வசனத்தின்படி நம்முடைய இருதயம் சுத்தமாக காணப்படும்போது, தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்ல, அந்த ஒரு வார்த்தைய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கே தவிர, மாறாக என் மனசாட்சி ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு அத கேட்கிறது சரியான விஷயம் இல்ல. எப்போ அந்த சுத்தமான விஷயங்கள மனசுல வைக்கிறோமோ, அப்பொழுது இருதயம் சுத்தமா இருக்கும். அப்பொழுது இருதயத்தின் அந்த குரல், அந்த வார்த்தையை கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிற அந்த ஒரு அந்த முறுமுறுத்தல் அப்படிங்கிற அந்த விஷயத்த, அந்த ஒரு படத்துல நம்ம ஏன் இந்த ஒரு டாபிக்க நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அன்பான சகோதரிகளே, நெறைய டைம்ல வந்துட்டு நம்ம தீமையான காரியங்கள பேசும்போது, அது நமக்கு நன்மையா தோன்றிட்டு இருக்கும். கரெக்ட்ன்னு தோன்றிட்டு இருக்கும். இந்த கரெக்ட்ன்னு தோன்றக்கூடிய விஷயம் எதனால பார்க்கும்போது, நம்முடைய மனசாட்சி. நம்ம மனசு அது தப்புன்னு சொல்லியிருக்காது. ஆனா தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் அது தவறா இருக்கும். நம்ம நெறைய காரியங்கள பேசிட்டு இருப்போம். அது நமக்கு தவறே தோன்றாது. முதலாக நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, அந்த மனசாட்சிய கரெக்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு எண்ணங்கள், அது நல்ல ஒரு சிந்தனையா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் அன்பான சகோதரர்களே. ஆகையால் நம்ம பார்த்த 2 விஷயங்களையும் மனதில வைத்து இல்லைங்களா? முதலாவது நம்ம மோசம் போகாதபடிக்கு மாம்சத்துக்கென்று விதைத்தவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுக்கிறான்னு சொல்லிட்ட பிரகாரமாக, அந்த மாம்ச சிந்தைய தவிர்த்துட்டு ஆவிக்குரிய சிந்தையோட அதாவது தேவ வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திக்க முயற்சி எடுக்கலாம். அதன் மூலியமாக நம்ம கிறிஸ்துவின் சாயல் எனக்கூடிய கனி அடைய முயற்சி எடுக்கலாம் எனக்கூடிய முதல் மன்னா பகுதியும், 2வது பகுதியாக இருக்கக்கூடிய மனசாட்சி மற்றும் சுத்தமான இதயத்திற்குள்ள அந்த வித்தியாசத்தை கவனிக்கும்போது, தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய இருதயங்கள சுத்தமான மனசாட்சியை மாற்றிக்கொள்வதற்கும் தேவன் நமக்கு கிருபையும் பலனும் தருவாராக. அன்பான சகோதரிகளே, மன்னிக்கணும். அது லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த இடத்துல கரண்ட் இல்லாதனால வெளிய வந்து இந்த இடத்துல சார்ஜ் போட்டு அத நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆ இப்பொழுது நம்ம தொடர்ச்சியாக இந்த ஒரு கூட்டத்தை ஜெபித்து முடிக்கலாம். ராஜன் பிரதர் இருக்கீங்களா? ஆமால்ல. ஆ. ஆனா அந்த நம்ம ராஜன் பிரதர் இன்னொருத்தர் பிரதர் இருப்பார்ல? ராஜன் பிரதர். இருக்காரா? அவரு இல்லையா? சரி. ஓகே. அவர்ட்ட சொல்லியிருந்தேன். இருக்கட்டும். நம்ம பிரான்சிஸ் பிரதர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா? ஆனா இருக்கு. கேக்குது பண்ணுங்க. ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் நல்லவரே, அப்பா நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனே, அப்பா ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்யும் தேவனே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த நாளை கூட தேவனே உன்னுடைய நாளை ஆசிரியத்து ஒரே குடும்பமாக சேர்த்து அப்பா அவனுடைய
வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்கோசரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இதோ உருகத்துக்கு அடிக்காத ஒரு ஸ்லாகத்தை தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை கண்மணி போல காத்து சத்தியத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிற அதுக்கோசரம் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, பேசின சகோதரன் மேலே கூட கிருபை இருக்கிற ஆண்டவரே, சரியை ஒழித்து ஆசிரியத்து நீங்கள் வழி நடத்தி கொண்டு கெஞ்சிக்கிறோமப்பா. அது மாத்திரம் தேவனே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஆன்லைன்ல வந்துக்கிற அத்தனை சகோதர சகோதரி மேலே கூட உன் கிருபை இருந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் விட்டு விடாத பதி எங்கள் ஹிருதயில் பலகையில் எழுதி வைத்துக் கொண்டு இந்த ஓட்டத்தை ஓட கிருபை கொடுங்க தேவனே. தேவனே, கேட்கறது மாத்திரம் இல்லை தேவனே, அதன்படி நடக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று கெஞ்சுகிறோமப்பா. தேவனே, கேட்டதும் கேட்ட மறந்ததையும் அத்தனையும் பொறுப்பாற்றல் வைத்து இந்த ஜெபத்தை எங்கள் ரட்சகனும் எங்கள் மெய்ப்பரும் எங்கள் கோசம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ்.